இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட் ஃபுல் விலாக். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. நீங்கள் ஈஸியாக குயிக்காக ஹெல்த்தி ரெசிபிஸ் பேபிஸ்க்கு தெரிஞ்சுக்கணும். குக்கிங்கில் எதுவும் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஏதோ சின்ன சின்னதாக கற்றுக்கிட்டு நான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் பெரிய குக்கர்லாம் இல்லைங்க. பேபிக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து செய்கிறது தான். நான் இன்றைக்கி யுவாவுக்கு என்ன கொடுத்தேன்னா ஜவ்வரிசி கேரட் கீர் தான் கொடுத்தேன். அதுக்கு நைட்டே நீங்கள் ஊற வச்சுக்கலாம், இல்லை ஊற வைக்காமலும் செய்யலாம். கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரே ஒரு கேரட் எடுத்து துருவியிருக்கேன். துருவி எடுத்துருக்கேன். நீங்கள் கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். எப்படினாலும் வேக வச்சு மசிச்சு தான் கொடுக்க போகிறோம். அதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. 8 months +லேருந்தே பேபிஸ்க்கு இதை கண்டிப்பாக கொடுக்கலாம். நல்ல வெயிட் கெயின் ஆகும். ரொம்ப ஒல்லியாக இருக்குது எங்கள் பாப்பா, கொஞ்சமாவது வெயிட் போடணும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் ப்ரெஷர் வச்சு எடுத்துக்கிறேன். நான் 3 விசில் தான் வச்சேன். அதிலே நல்லா குழன்னு வெந்துருச்சு. நீங்கள் அப்படியே வேக வச்சும் எடுத்துக்கலாம். குக்கர் இல்லைங்க எங்ககிட்ட அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே வேக வச்சும் எடுத்துக்கலாம். வெந்துடும் சீக்கிரமே. ஆனால் அதுக்கு நீங்கள் ஜவ்வரிசியை நைட்டே ஓவர் நைட் பண்ணிட்டீங்கன்னா, ஊற வச்சிட்டிங்கன்னா, அது அப்படியே குக் பண்ணும் போதே ப்ரெஷர் வைக்காமல் குக் பண்ணும் போதே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே வெந்துடும். நல்லா குயிக்காக செஞ்சிடலாம். நல்ல ஹெல்த்தி ரெசிப்பியும். அந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் தான் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு குயிக்காக ரெசிபி வேணும், நான் ஒர்க் பண்ணுறேன், என்னால் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்ய முடியாது அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே வீடியோ கிடச்சிட்டே இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணி யுவாவுக்கு கொடுத்தேன். நீங்கள் வெறும் நெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 1 இயருக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. 1 இயருக்கு மேலே இருக்காங்க எங்கள் பேபி அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சமாக நெய்யோ சால்ட்டோ இல்லை நாட்டு சக்கரையோ ஆட் பண்ணியே கொடுக்கலாம். டேஸ்ட் ஏதாவது கொடுத்தாதாங்க குழந்தைங்களுக்கு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா பிடிக்காது. யுவா பாருங்கள், அதை நல்லா கலரி ஏதாவது ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அவருக்கு, அப்புறம் தான் சாப்பிடுவார். நான் ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் ஹாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இப்போ 14 மாதம் ஆகுது. அவரை நான் 5 நாளில் இருந்து தனியாகவே மெயின்டைன் பண்ணி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க.